அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம கையில் பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க ஆண்டவர் பேச போகிறார் என்று சொல்லுங்கள். ஏன் கூட கர்த்தர் பேச போகிறார். இதயத்தில் கை வச்சுங்க, ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் என்னோடு பேசும், என்னோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் பேசினார்னா நமக்கு பெரிய பலம் கிடைக்கும், நமக்கு பெரிய விடுதலை கிடைக்கும், பெரிய தைரியம் கிடைக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உன் பிள்ளைகளோடு நீர் இடைப்படுவீராக, உன் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக. இன்றைக்கு உன் வார்த்தையினால் எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும். பலன், கிருபைகள், இரக்கம் அத்தனையும் கர்த்தர் தருவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சபை இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரைஸ் ஜென், தலைமுறையே எழும்பு. வேதத்தில் கர்த்தர் பல இடங்களில் தம் பிள்ளைகளை எழுந்திருக்கும்படி செய்திருக்கிறார். God has raised his people many times, spiritually, emotionally, physically, financially, mentally, spiritually, எல்லா வகையிலையும் எழுப்பி இருக்கிறார். God can make us rise from defeat, தோல்வியிலிருந்து நம்மை எழுப்பிவிட கர்த்தரால் கூடும். God can defeat us from failure, தோற்று போன ஒவ்வொரு இடங்களிலும், மடிந்து போன ஒவ்வொரு இடங்களிலும், தோல்வியை சந்தித்த ஒவ்வொரு இடங்களிலும் நம்மை எழுப்பிவிட கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் பேச பேச எனக்குள்ள ஒரு வாஞ்சை, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் செல்ல வேண்டும் என்று. The word of God should be the power which is going to penetrate inside your body today. இன்றைக்கு உங்கள் சரீரங்களுக்குள்ளே இந்த கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய வல்லமையை கொண்டு உள்ளே பிரவேசிப்பதாக. இன்றைக்கு நீங்கள் பலவீனத்தோடு வந்திருந்தீங்கன்னா கர்த்தருடைய பலம் இன்றைக்கு உங்களை தொடப்போகிறது. ஆமென். நீங்கள் சொல்லணும், எனக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆவிக்குரிய பலத்தை தருகிறார். எனக்கு இன்றைக்கு சொல்லுங்க பிள்ளைங்களா, எனக்கு இன்றைக்கு கர்த்தர் ஆவிக்குரிய பலத்தை தருகிறார். God is going to give you divine strength. Hallelujah, divine strength. அதனால தான் தாவீது அவர் ஒரு ராஜா, பல யுத்தங்களை புரிந்த ராஜா. தனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் வானத்தை பார்த்து சொல்லுவார், எனக்கு ஒத்தாசை வரும், சொல்லாமா, பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். சில நேரத்தில் நம்ம ஸ்லம்பர் ஸ்டேஜில் போவோம். ஸ்லம்பர்னா சோர்ந்து போய் தூங்கும் நிலையில் போயிடுவோம். நம்முடைய மனது இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த வீடை என்னால் க்ளீனே பண்ண முடியாது, என் வாழ்க்கையை என்னால் கட்டவே முடியாது, அப்புறம் இந்த படிப்பை படித்து முடிக்கவே முடியாது. அந்த நேரத்திலலாம் ப்ரே பண்ணோம். பிகாஸ் God is going to give you His strength. God is going to raise you up today. கர்த்தர் இன்றைக்கு என்னை எழுப்ப போகிறார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? God is going to give you confidence today. மகனே சோர்ந்து போகாத. இந்த மூளை எவ்வளோ தூரம் ஆப்ரேட் ஆச்சோ அவ்வளோ ஆப்ரேட் ஆச்சு, இப்போ சோர்ந்து போய் உட்காந்துருச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய ஞானம் ஆப்ரேட் பண்ண போகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆப்ரேட் பண்ண போகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஐ எம் வெயிட்டிங் அப்பான் காட் இன் ஃபெய்த். சொல்லுங்க, நான் விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவர்களை காத்திருக்கிறேன், என்னை என் ஆண்டவர் காப்பாற்றுவார். God is welcoming you to life today. கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுக்கு நேராக உங்களை அழைக்கிறார். சோர்ந்து போகாத மகனே, சோர்ந்து போகாத மகளே. ஆமென். உலகம் நமக்கு உயிர் கொடுக்கும்னு நினைக்கிறோம் இல்லைங்களே, உயிர் கொடுக்காது, உயிர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, உயிர் எடுக்கும். இயேசு சொன்னார், நான் அந்த ஜீவன் பரிபூர்ண பெறவும் வந்தேன், உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறேன். அந்த ஜீவன் எப்படி தரேன்? பரிபூர்ணம். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஜீவனை எனக்கு முழுமையாய் தருவார். பரிபூர்ணம்னா முழுமை, முழுமையாய் தருவார். சொல்லுங்க, முழுமையாய் தருவார். ஃபுல்னஸ், ஃபுல்னஸ். அதுக்கு முன்னாடி நம்ம பீஸ்க்காக ஜெபம் பண்ணிடலாமா? நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் வருத்தத்தோடு உட்காந்துக்கிறோம்ல, தலைமையில் கை வைக்கலாம். சொல்லலாம், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு நிம்மதியை தருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்றைக்கு சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு சமாதானத்தை தருகிறார். கர்த்தர் எனக்கு இன்றைக்கு, திரும்ப சொல்ல சத்தமாக, சமாதானத்தை தருகிறார். Your setbacks are not going to be permanent. உங்களை பின்னோக்கி இழுத்ததே கடந்த வாரம், அது இந்த வாரத்தில் வரப்போகிறதில்லை. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். Hallelujah. Setbacks are not
are not permanent, but the word of God is permanent. நம்மை பின்னாக இழுத்த பாவம், நம்மை பின்னாக இழுத்த கடன், நம்மை பின்னாக இழுத்த தோல்வி, நம்மை பின்னாக இழுத்த நம்முடைய கன்ஃபியூஷன், நம்மை பின்னாக இழுத்த ஓவர் ஸ்ட்ரெஸ் இந்த வாரம் ஜெயிக்க போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்னை முன்னாக இழுக்கிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னை எழுப்புகிறது. சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னை எழுப்புகிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னை எழுப்புகிறது. God wants his believers to stand in faith. தம்முடைய விசுவாசிகள் எழுந்திருந்து அவர்கள் விசுவாசத்தில் நிலைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீக் ஸ்டார்ட் ஆகுது. 25ஆம் தேதி காலை எப்படி இருக்குமோ என்று யோசிக்கிறீங்களே, 25ஆம் தேதி காலையில் என் ஆண்டவர் என்னை எழும்பி பிரகாசிக்கூடிய கிருபை தருவார். நீங்கள்ல, என் ஆண்டவர் சொல்லுங்க, என் ஆண்டவர், என் ஆண்டவர் சொல்லுங்க, என் ஆண்டவர், என் ஆண்டவர் என்னை எழுப்பிவிடுவார், என் இளம் தலைமுறையை எழுப்பிடுவார். சொல்லுங்க. செய்தியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஜென்னு போட்டிருக்கோம். எழும்பு, தலைமுறையே எழும்பு. ஜெனரேஷன் ஹேஸ் டு ரைஸ் அப். தலைமுறை எழும்ப வேண்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தலைமுறை எழும்ப வேண்டும். சத்தமாக, தலைமுறை எழும்ப வேண்டும். யங்கர் ஜெனரேஷன் ஹேஸ் டு ரைஸ் அப். ஹல்லேலூயா. அவங்கள எழுப்பி விடுது நம்ம வேலை. நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கும். அதனால் நம்ம பையனை படுக்க வச்சுருவோம். என்னதுங்க, யாரை படுக்க வச்சுருவோம்? அம்மாவுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, நீ மரியாதையாக படு அப்படின்றோம். எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீ சர்ச்சுக்கு போகாத. मेरा तबीयत खराब है, तू बैठा रह. எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நீ உட்காந்துறான். அவரை உட்கார வச்சுட்டா. இளம் தலைமுறை எழும்பலனா நம் நிலை என்ன? ஆமேன். இளம் தலைமுறை எழும்ப வேண்டும். சொல்லுங்கள், இளம் தலைமுறை எழும்ப வேண்டும். தலைமுறை எழும்ப வேண்டும். இளம் தலைமுறையை பார்த்து சாத்தான் சொல்கிறான், யூ ஆர் டிஃபீட்டட். நீ தோத்து போயிட்ட, உனக்கு ஃப்யூச்சரே கிடையாது. நீ ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட்டு மார்க் வாங்க, காலேஜ் படிக்கும் போது ஃபஸ்ட்டு மார்க் வாங்க, மொத்தம் போச்சு. நீ உட்காந்து சாம்பார் சாப்பாடு செஞ்சுட்டு கம்மனு போ என்று சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், சொல்லுங்க, ரைஸ் அப், எழும்பு. எத்தனை எழும்ப போறீங்க? கர்த்தருடைய பலத்தில் எழும்புங்க. பைபிள் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? சேஃபாக சொல்லித்தரும். பிஸ்னஸில் என்ன சொல்லித்தரோம்? சேஃப்டி சொல்லித்தரோம். வாழ்க்கையில் என்ன சொல்லித்தரோம்? சேஃப்டி. உலகத்தில் எப்படி வாழணும்? சேஃப்டி. சேஃபாக வாழ, சேஃபாக வளர, சேஃபாக ஒர்க் பண்ண, சேஃபாக பிஸ்னஸ் பண்ண, சேஃபாக சண்டை போட, சேஃபாக கோபமாக இருக்க, சேஃபாக எல்லாம் சொல்லித்தரோம். பைபிள் ஒன்றும் உங்களை கொண்டு போய் பைபிள் படித்தோமா நம்ம அடிமை இல்லையே, இல்லையே. தாவீதுனா அடிமையா? தாவீதுனா அவனுக்கு கோலியாத்துக்கு அடிமையானாரா? இல்லையே. சேஃபாக ஜெயிச்சாரா இல்லையா? அவன் தான் சேஃபாக இருக்கிற மாதிரி வந்தான். தலையெல்லாம் மூடிக்கிட்டான், செஸ்ட்டில் போட்டுக்கிட்டான், இடுப்பில் போட்டுக்கிட்டான், காலெல்லாம் போட்டுக்கிட்டான், இல்லை எல்லாம் போட்டு நெத்தியை மட்டும் ஓப்பனாக விட்டான். தாவீது எதுவுமே போட்டுக்கல. கர்த்தர் தான் அந்த சேஃப்டி. கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த சேஃப்டி. He was very excellent, very accurate, very curious, very excellent. என் மகனே, உன்னை சுற்றிலும் பலவான்கள் நின்று இருந்தாலும் உன்னை எழும்பக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். டேவிட் கோலியாத்தோட விஷயத்தில் தெரியும். கோலியாத் நின்றுட்டே இருந்தான் 40 நாள். தாவீது கொஞ்ச நேரம் தான் நின்னாரு. அதுக்கப்புறம் படுத்தான் பாருங்க கோலியாத். இன்று வரை எழும்பவில்லை. இதுதான் கர்த்தர் எழுப்புகிற பலம். உங்க தலைமையில பைபிள் வச்சுங்க. நான் இன்றையிலிருந்து கர்த்தருடைய பலத்தில் எழும்ப போகிறேன். சொல்லுங்க, நான் இன்றைக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க, நான் இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தில் எழும்ப போகிறேன். மார்க்கெட் பிளேஸில் ஒர்க் பண்ணுற லீடர்ஸ்லாம் தெளிவாக சொல்லிங்க, பைபிள் எடுத்து தலைமையில் வச்சுட்டு, என் கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஞானத்தை தருகிறார். உங்கள் எல்லாருக்கும் நான் இன்றைக்கு பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உலகத்தின் பிள்ளைகளை காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியசாலியாக உங்களை மாற்றுவேன். டேனியல், ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 4 பேரோட ஸ்டோரி என்ன தெரியுங்களா? அவங்க நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா அப்போ தான் 10th பாஸ் பண்ணாங்க, SLC பாஸ் பண்ணாங்க. அவங்களோட மோட் ஆஃப் எஜுகேஷன், அவங்களுடைய லாங்குவேஜ் ஹீப்ரூ லாங்குவேஜ். என்ன படிச்சிருந்தாங்க? மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹீப்ரூ. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவங்க நாடு மிலிட்ரி சண்டையில் தோத்துட்டு பாபிலோனியர்கள் கையில் அடிமையாக போயிடுச்சு. அதனால் எல்லாரையும் அடிமையாக கூட்டிகிட்டு போயிட்ட பிறகு டேனியல், ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் பாபிலோனுக்கு போயிட்டாங்க. பாபிலோனில் போய் 11th ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ணுறாங்க. என்ன அப்ளை பண்ணுறாங்க? 11th ஸ்டாண்டர்ட். ஆனால் பாபிலோனில் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கல்தேய மொழி. அந்த மொழி பேர் என்ன பேருங்க? கல்தியன் லாங்குவேஜ், சிரியன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் 11th அங்கே போய் அப்ளை பண்ணுறான். ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரில. அங்கே ராஜா ஒரு சட்டம் போட்டு அந்த அடிமையாக வந்த பசங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்த்துரு, 11th ஸ்டாண்டர்ட் சேர்த்துரு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் கொடு அப்படின்னாரு. ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க.
ஒரு 1 year ட்ரைனிங் கொடுத்தாங்களா, 6 months, எவ்வளோ நாள் கொடுத்தாங்க தெரியல. கொடுத்துட்டு டெஸ்ட்டு வச்சாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து ஜென்ரல் டெஸ்ட்டு, ஜென்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஆல் பீப்புள். பாபிலோன் கீழே அடிமை உலகமே அன்றைக்கி அவங்க கண்ட்ரோல் தான். ஹோல் உலகத்துடைய ராஜாவே நேபுகாத்நேச்சர். ஈஜிப்ட்லேருந்து ஆளுங்க வந்துருக்காங்க, இஸ்ரேல்லேருந்து வந்திருக்காங்க, ஐரோப்பாலேருந்து வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் அடிமைப்படுத்தி, சிரியா எல்லா இடத்துலையும் அடிமைப்படுத்தி லட்சக்கணக்கான பசங்க எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த பசங்களும் எழுதுறானுங்க. 4 பேர் தான் பைபிள் சொல்லியிருக்கு. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க 10th வரைக்கும் படித்த லாங்குவேஜ் என்னது? ஹீப்ரூ. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற லாங்குவேஜ் என்னது? கல்தியன். ட்ரைனிங் அப்புறம் எக்ஸாம் எழுதுறானுங்க. உள்ளூரில் பசங்க இருப்பாங்களே, மதர் டங் கல்தைய மொழி, அவர்களை விட 10 மடங்கு சாமர்த்தியசாலே அவர் இருக்கிறார்கள் என்று எக்ஸாமினேஷன் பேப்பரை கையில் ராஜா கையில் கொடுத்துட்டாங்க. ராஜா, இந்த 4 பேர் இருக்கிறான், இவன் யாருன்னு பார்த்தா அவன் பைபிள் படிக்கிறவன். ஹலோ, நீங்கள் உங்கள் தொழில் செய்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படித்து தான் பாருங்களேன். நான் இன்னொரு சேலஞ்ச் பண்ணுறேன், பிரித்து தான் பாருங்களேன். பைபிள் என்ன பண்ணுங்க, என்னதுங்க? Do you challenge? Do you accept this challenge of opening the Bible in your marketplace? Yes. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழும்படி சொல்லுகிறார். நான் ஏஞ்சிக்கிறேன்றவங்க, கர்த்தர் உங்களை ஏவுனா எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காருங்க பார்க்கலாம். எழுந்துக்கிறவங்க டயர்டாக விட்டுருங்க, முட்டி வலி, தலைவலி, ஐயோ எழுப்புறாருன்றவங்க விசுவாசத்தோடு கர்த்தர் என்னை இன்றைக்கு எழுந்திருக்கும்படி சொல்லுகிறார். சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உட்கார்ந்துங்க. நீங்க நேத்து தோத்து போனீங்க என்பதற்காக இன்றைக்கு தோற்று போக மாட்டீர்கள். நேற்றைக்கு தோற்று போனீர்கள் என்பதற்காக நாளை 25ஆம் தேதி தோற்று போன வாழ்க்கையை உன் கர்த்தர் தர மாட்டார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஆமென். God is telling, பைபிள்ல ஆண்டவர் சொல்றார், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். எத்தனை பேர் 7 முறை விழுந்தீங்கன்னா அப்புறம் விட்டுருங்க. எண்ணி பார்த்தா நம்ம 70 முறைக்கு மேலே விழுந்திருப்போம், 700 முறை விழுந்திருப்போம். ஆமென். நம்ம வச்ச கணக்கு இல்லைங்க, சாத்தான் வச்ச கணக்கு இல்லை, ஆண்டவர் வச்ச கணக்கு. 7 முறை விழுந்தா. நான் சொல்லட்டுமா, நம்ம விழுந்ததை 1 முறை விழுந்ததையும் கர்த்தர் கன்சிடர் பண்ணவே இல்லை. கர்த்தர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதுதான் நம்ம ஆண்டவர் சொல்றார், என் பையன் விழல. சொல்லுங்க, கர்த்தர் என்னை விழ விடவில்லை. என் பையன் விழுந்தாலும் நான் தாங்கி பிடிச்சேன்னு பெருமையாக நம்ம சொல்கிறோமே, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் மேக் யூ டு ரைஸ் அப். கர்த்தர் உன்னை எழுந்திருக்கக்கூடிய கிருபையை தருவார். ரைஸ் ஜெனரேஷன், ரைஸ் ஜென். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ரைஸ் ஜென். எழும்பு தலைமுறையே. இல்லை, நிறைய பேர் சொல்ல, எழும்பு தலைமுறையே. ஹல்லேலூயா. Rising again is Christianity. திரும்பவும் எழுந்திருப்பது தான் கிறிஸ்தவம். Being built again is Christianity. திரும்பவும் கட்டப்படுவது தான் கிறிஸ்தவம். Revival is Christianity. எழுப்புதல் தான் சொல்லுங்க கிறிஸ்தவம். Regeneration is Christianity. மறுபடியும் புதுப்பித்து புத்துணர்வு பெறுவது தான் கிறிஸ்தவம். A new creation is Christianity. புது சிருஷ்டி தான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, உலகம் வந்து இந்த கை வேலை செய்யலைன்னு வைங்களேன். லிசன் ப்ளீஸ். இந்த கை வேலை செய்யலை, அப்போ கை தூக்குங்கன்றீங்க, அவங்க தூக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுவீங்க? கை தூக்கிட்டாருன்றோம். சொல்கிறோமா இல்லையா? ஆனால் கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுமா சொல்லுவோம்? இங்கே பாருங்க ப்ளீஸ் லிசன். முக்கியமான பாயிண்ட். அவர் கையே தூக்க வேணாம், கை தூக்குவேன்னு விசுவாசிக்கும் போதே கிறிஸ்டியானிட்டி கை தட்டும். எப்படி கை தூக்குவேன்னு விசுவாசிக்கிறாரே, அப்பவே கிறிஸ்டியானிட்டி கை தட்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விசுவாசத்தில் எழுந்திருக்கக்கூடிய கிருபை தரும். யூ பிலீவ் அண்ட் see. இது பைபிள். யூ see and believe. இது உலகம். கண்டு விசுவாசிப்பான் உலகத்தான், காணாமல் விசுவாசிப்பான் விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை எழுப்பக்கூடிய கிருபை தருவார். அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க, கர்த்தர் என்னை எழுப்புவார். God will raise me up. His promise is filled with rising up. அவர் வாக்கு எழுப்புகிறதை பற்றி இருக்கிறது. Our God is an authoritative God. God has got authority to make you rise up again. உங்களை எழுப்பி விடக்கூடிய அதிகாரம் படைத்தவர் தான் உங்கள்
ஆண்டவர். ஹல்லேலூயா. God can make you to stand against your enemies. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் கர்த்தர் பண்ணுவார். ஹல்லேலூயா. தலையில் எல்லையை அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் ஒன்றும் உட்காந்துருக்க மாட்டீங்க, உங்களை எழுந்துக்க சொல்லுவார். ரைஸ் அப் மை சன் அப்படின்னுவார். எழுஞ்சி நிற்பீங்க. உங்களை எழும்பக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். பிரதர் சிஸ்டர், நான் இங்கே இருந்துன்னு உங்கள் பெருமையை பேசலை, உங்களை ஆளுகிறாரே அவர் பெருமையை பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எழுந்திருப்பீர்கள் என்று நான் சொல்லவில்லை, உங்களை எழுந்திருக்க வைப்பார் என்று நான் பேசுகிறேன். உங்கள் தலை நிமிரும் என்று சொல்லவில்லை, உங்கள் தலையை அவர் நிமிர்த்துவார் என்று அவர் புகழை பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவனை பார்த்து சொன்னார்கள், அந்த பலவீனப்பட்ட மனிதனை பார்த்து, ரைஸ் அப் அண்ட் வாக், எழுந்து நட. ரைஸ் அப் அண்ட் வாக், எழுந்து நட. இன்னைக்கு நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து அவரோட கான்டெக்ஸ்டில் படிக்க போகிறோம். என்னைய செய்தி ரைஸ் ஜென் என்பது எசேக்கியேல் 37 நம்ம படிக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஃபஸிங்க. ப்ராஃபட் எசேக்கியேல் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஃபட். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் ஒரு மிக முக்கியமான காலம். இந்த முக்கியமான காலத்திலே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே, உலகத்தின் சூப்பர் பவராக அப்போ தான் இவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள், பாபிலோனியர்கள். உலகத்தையே ஒவ்வொருத்தருக்கும் ஆளணும்னு ஆசை, அணுகுண்டு வச்சு மிரட்டுறாங்க. நான் தான் உலகத்தை ஆளுவேன், இல்லைனா என்னத்தை போட்டுருவேன், குண்டு போட்டுருவேன் அப்படின்லாம் மிரட்டி சொல்லிக்கிறாங்க. ஆனால் உலகம் ஏற்றுக்குதில்ல. முதல் முறையாக ஒரு மன்னன் உலகத்தையே ஆண்டான் என்றால் அவன் நேபுகாத்நேச்சார், வித் மிலிட்ரி மைட். எங்கே பார்த்தாலும் அவங்க தான் இருப்பாங்களா, பாபிலோனிய படை எங்கே பார்த்தாலும். உலகம் ஃபுல்லாக கவர்னர்ஸ் யாரோடது? ஆமாம், ஏறக்குறைய 127 நாடுகளில் அவங்க ராஜ்யம் பெருகுனதாக சொல்லப்பட்டிருக்கு. எஸ்தர் புஸ்தகத்தில் படித்தோம்னா எங்கேயுமா அவங்க இருப்பாங்க. இந்த காலகட்டத்திலே அவங்க இஸ்ரேலையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, எருசலேமையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம எசேக்கியேல் பற்றி படிக்கிறோம். இஸ்ரேலை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, எருசலேமையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க, யூதா நாட்டையும் பிடித்து கொண்டார்கள். இந்த நேரத்தில் தான் யூதா ராஜ்யம் விழாதுன்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ஏன்னா அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ். என்னதுங்க, அவங்க வந்து இன்றைக்கும் நமக்குள்ள எண்ணம், உலகத்தில் எந்த நாடு தோத்தாலும் எது தோக்காது, இஸ்ரேல் தோக்காது. ஏன்னா ஏன், அவங்க கையில் எல்லாம் டெக்னாலஜி இருக்குதுன்னா அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஒருவன் துரத்த 1000 பேரும் இல்லை, ஐவர் துரைத்த அனைத்து பேரும் ஓடி போவார்கள். ஆமென். ஆமாம், உனக்கு விரோதமாக எந்த ஆயுதம், ஆமாம் அது ஆயுதம், அது கத்தி. ஆனால் இஸ்ரேல் மேலே போனால் அது என்ன ஆகிடும், ஹே மாதிரி ஆகிடும். அப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனால நம்ம நம்புகிறோம். ஆனால் இஸ்ரேலே தப்பு பண்ணால் ஃபஸ்ட் அடி அதுதான் வாங்கும். அதுதான் இஸ்ரேலோட ப்ராப்ளம். இஸ்ரேல் கீழ்ப்படிஞ்சிருந்தால் கோலியாத்தே காலி, இஸ்ரேல் கீழ்ப்படினா யாருமே இல்லாமல் இஸ்ரேல் காலி. அப்படி ஒரு மிஸ்டேக் இஸ்ரேல் பண்ணிருச்சு. நேபுகாத்நேச்சார் உலகத்தை ஆளும் பொழுது இஸ்ரேல் சரியாக இல்லை. சரியாக இல்லைன்னா என்ன இல்லையா, கர்த்தர் பக்கம் இல்லை. நம்மலாம் கூடங்க, நம்ம கூட எது இருக்குதோ இல்லையோ, நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னா, நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கூட கர்த்தர் இல்லைன்னா, நம்ம யார் கூட இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம கர்த்தர் கூட இல்லைன்னா நமக்கு டேஞ்சர் என்பதை தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு சொல்லித்தரப்போகுது. தாவீது ஆண்ட நாடு, சாலமோன் ஆண்ட நாடு இஸ்ரேல் என்பது வித் மிலிட்ரி மைட் ஜோஷுவா பிடித்து கொடுத்த நாடு, மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாடு, ஆபிரகாமுக்கு சொந்தமான நாடு பாபிலோன் கையில் விழுந்தது. 20 வருஷமாக விழுந்துச்சு. எத்தனை வருஷங்க? டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன். நேபுகாத்நேச்சார் 3 வகையில் டீல் பண்ணுறாரு அவங்கள. புரிஞ்சுங்க, எத்தனை வகையிலங்க? 3 வகையில். 3 முறை அவரே டைரக்ட் ப்ரெசன்ட் ஆகிறார், அவரே வராரு. ஃபஸ்ட்டு டைம், முதல் முறை வரும்போது ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. யூதர்களே, ஃபஸ்ட்டு டைம் நேபுகாத்நேச்சார் உலக மன்னன், அவர் கிறிஸ்டியன் கிடையாது, இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். உங்கள் கையில் உள்ள வாலிபர்கள், திறமை மிக்கர்கள், புத்திசாலிகள் எல்லாரையும் எனக்கு கொடுத்துரு. நீயே கோல்டு சில்வர் என்ன இருக்கோ கொடுத்துரு, உன்னோட வெல்த் எல்லாம் கொடுத்துரு, உன் சர்வைவலுக்கு நான் வச்சுக்கோ.
கழுத்தில் போட்டிருக்கிற முக்கியமான தாலி சரடு கொடுக்காத, ஆனால் ஸ்டைலுக்கு போட்டுக்கிற 4-5 ரிங் இருந்தால் ஒன்றை வச்சுட்டு மீதி கொடுத்துரு. அந்த மாதிரி ஆடம்பரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். அழகான ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் பிடித்து கொண்டு போயிட்டான். அப்படி போனவங்க தான் டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இது ஃபர்ஸ்ட் படையெடுப்பு, மறந்துடாதீங்க. என்னதுங்க? அடிச்சது யாரு? நேபுகாத்நேச்சார். ரைட்டா? போயிட்டாங்க. செகண்ட் ட்ரிப் வரப்போகிறார். செகண்ட் ட்ரிப் அவர் வரணும்னு அவசியம் இல்லை. நான் வருவதற்கு காரணம் என்னன்னா, யூதாவில் அவர் விட்டுட்டு போன ராஜா இந்த யோயாக்கீம், இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராஜாவுக்கு விரோதமாக, இந்த சிதைக்கியான்னு ஒருத்தர் இருப்பார், ராஜாவுக்கு விரோதமாக ஈஜிப்ட் கூட ட்ரேட் பண்ணிக்கிட்டு பாபிலோன் கூட சண்டை போடலான்னு கப்பம் கட்டாமல் மறுத்துருவான். அவனுக்கு இன்னும் எகிப்து ஜெயிக்கணும். ஆனால் உண்மையில் யார் தான் ஜெயிக்க போகிறது? பாபிலோன். பாபிலோனுக்கும் எகிப்துக்கு உண்டான யுத்தத்தில் பாபிலோன் தான் ஜெயித்தது. அதனால் செகண்ட் டைம் படையெடுக்க போகிறாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மிலிட்ரி மைட்டை கொஞ்சம் அப்படி கத்தி காட்டுவார். கொஞ்சத்தில் அவர் பார்வையில் அது கொஞ்சம், இவங்க பார்வையில் லட்சக்கணக்கான யூதர்கள் செத்து போயிடுவாங்க. இப்படி பண்ணுவாங்களாம். 1 2 3 4 5 5 உயிரை விடு, 6 7 8 9 காலி பண்ணு, 10 உயிரை விடு, 11 12 13 14 15 தப்பி கொடு, 16 17 18 19 20 போக விடு. அந்த மாதிரி அப்படியே எண்ணும் போது பிழைக்கிற லிஸ்ட்டில் இருந்தால் பிழைச்சோம், சாகிற லிஸ்ட்டில் இருந்தால் செத்தம். மிலிட்ரி தளபதி அப்படி தான் முடிவெடுப்பேன். 1 காலி பண்ணு, 2 பிழைக்க விடு, சரி விடு, 3 பிழைக்க விடு. அவங்க போடுறது தான். அப்படி எசேக்கியேல் தப்பிச்சிட்டார். அவர் கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் மறிச்சாங்க. இந்த இம்பேக்ட் அவர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. செகண்ட் படையெடுப்பில் இது நடந்துச்சு. இந்த செகண்ட் படையெடுப்பில் ஃபஸ்ட்டு படையெடுப்பு எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு நாட்டுக்கே கூட்டு போயிட்டாங்க. ஏன்னா கோல்டு சில்வரோட ஒரு ராஜ குலத்தாரை போல் கூட்டிகிட்டு போயிட்டு ஆண் பிள்ளைகளை அன்னகர்கள் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவனை ஆணை வச்சா நம்ம ஊரில் பொண்ணு எடுப்பான், பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவான், அவன் நாட்டை கட்ட பார்ப்பான். அன்னகன் ஆக்கிட்டா இவன் கல்யாணம் பண்ண மாட்டான், அவன் வாழ்ந்து செத்து போயிடுவான். அப்படி தான் டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. செகண்ட் படையெடுப்பு எல்லாம் 20 வருஷத்தில் 3 படையெடுப்பு. ஃபஸ்ட் இயர்னா செகண்ட் அவன் எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 8th இயர் 9th இயர் மாதிரி படையெடுப்பு எடுக்கிறான். இந்த டைமில் எசேக்கியேலை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. யாரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க? இவங்களெல்லாம் சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணல, பாபிலோன் சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணல. சிட்டிக்கு வெளியே கேபார்னு ஒரு நதிக்கு தான் அங்கே விட்டார். ஏன் அப்படியே கடை, இந்த பக்கமும் போக முடியல, நம்ம சொல்லுவோம் பாருங்கள், இந்த பக்கமும் போக முடியல, பிறந்த ஊர்லேயும் போக முடியல, பாபிலோனுக்குள்ளேயும் போக முடியல, விசா கேன்சல் எல்லாருக்கும். எல்லாம் கேரி அந்த இப்போ சொன்ன என்ன நதி, அது கேபார் நதி கரையில் விட்டாச்சு. எல்லாம் அங்கே இருக்காங்க. அந்த நதியை சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு உள்ளேயும் போக முடியல, வெளியே வர முடியல. தேர்டு ஒரு பீப்புள் இருந்தாங்க. அவங்களுக்கு தேர்டு டைம் அட்டாக் வரப்போகுது. அந்த தேர்டு டைம் அட்டாக்கு தான் எரேமியாலாம் ஸ்டில் இருக்கிறாங்க. ப்ராஃபட் ஜெரேமியா அங்கே ஸ்டில் இருக்கிறாரு. ப்ராஃபட் ஜெரேமியாலாம் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசனம் படிச்சிங்கன்னா லைவ் கமெண்ட்ரி, யூதாவில் 20 வருஷமாக என்ன நடக்குதுன்றதை யார் கொடுப்பா? எரேமியா. இதில் அவர் அழுதுருக்க மாட்டார், தனியாக புலம்பல்னு ஒரு புஸ்தகமே இதுக்காக பாடியிருப்பார். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் தெரியும். கண் எதிர்க்க ஒருத்தர் செத்தாலே நம்ம வாழ்நாள்லாம் மறக்க முடியலங்க. கண் எதிர்க்க ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு அவ்வளோதான் நம்ம மென்டல் ஆகிடுவோம். கண் எதிர்க்க ஊரே கொலை செய்யப்படுது. கொஞ்சம் அப்படி புரிஞ்சு பாருங்கள். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன பண்ணுவோம்? நம்ம மறக்கவே மாட்டோம். கண்ணுக்கு எதிர்க்க ஊரே ஆக்சிடென்ட் ஆகுது. இதான் சூழ்நிலை. they were with pain, they were in distress, they were in hopeless. அப்பா, இது ஒரு உலகத்தானுக்கு நடந்தால் கூட நான் பார்த்துருவேன், இது ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு நடந்துச்சு. தாவீது வழி மக்களுக்கு, யூதர்களுக்கு நடந்துச்சு. பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க, இல்லை செத்தாங்க, இல்லைன்னா அது அடிமையாக இருக்கிறாங்க. எசேக்கியேலோட நிலைமை நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒன்று அடிமையாக இருக்காங்க, இல்லைனா இதோ இங்கே நடுவில் இருக்கிறாங்க, ரெண்டாம் கட்ட நிலையில் இருக்காங்க, இல்லைனா ஊரில் செத்தே போயிட்டாங்க. இப்படி ஒரு நிலையில் தான் ப்ராஃபட் எசேக்கியேல் வாழ்கிறாரு. ஆனாலும் கர்த்தர், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறேன்னு ஊழியம் பண்ணுறார். நிறைய ஹர்ட்ஸுங்க அவருக்குள்ள. எசேக்கியேல் ப்ராஃபட் தீர்க்கதரிசிக்குள்ள நிறைய ஹர்ட்ஸ். இந்த ப்ராஃபட்டுக்கு பேர் எக்ஸலிக் ப்ராஃபட், புலம் பெயர்ந்து போன தீர்க்கதரிசி என்று அர்த்தம். ஆமீன். சிறைப்பிடிக்கப்பட்டு போன தீர்க்கதரிசி என்று அர்த்தம். நிறைய ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணும்போதெல்லாம் ஆண்டவர் தரிசனமாக காட்டுறார். அதில் ரொம்ப பிரதான தரிசனம் எந்த யூதர்களை இவர் பெருசாக மதித்தாரோ அந்த யூதர்களுடைய கோயிலேருந்தே ஆண்டவர் வெளியே போகிறத எசேக்கியேல் காட்டிட்டார். இந்த ஜனத்து கூட நானே இல்லைடா, எப்படா ஜெயிப்பாங்க, இந்த ஜனத்து கூட
கர்த்தரே இல்லைனா தாவீதா இருந்தானா, யாராக இருந்தானா? இந்த ஜனத்து கூட நானே இல்லை, நான் வெளியே போகிறேன் என்ற ஆண்டவர் போகிற தரிசனத்தை எல்லாம் பார்த்துருப்பார். இந்த 37ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்குள்ளே உள்ள ஒரு பெரிய ஹர்ட்டை மாற்ற போகிறார். அந்த ஹர்ட் நான் சொன்ன பாருங்க, தான் எசேக்கியேல் எல்லாம் செகண்ட் ரவுண்டு பிடிச்சிட்டு போகும்போது அவர் பார்த்த காட்சி, சிலர் பிழைத்தார்கள், சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். போகிற வழியில் ஃப்ரம் ஜெருசலம் டு பாபிலோன், எருசலேம்லேருந்து பாபிலோன் வரைக்கும் போகிற அந்த பாதையில் ஏறக்குறைய 5 மாதம் பயணம்னு எஸ்ரா புஸ்தகத்தில் படிக்கிறோம், நெகேமியா புஸ்தகத்தில் படிக்கிறோம். இந்த மிலிட்ரி எவ்வளோ மெதுவாக நடத்தி கூட்டு போச்சுன்னு தெரில, நடந்தே கூட்டு போகிறாங்க படிக்கிறோம். போகிற வழியெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? பட்டயம் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம். நான் மிலிட்ரி சாப்பாடு எடுத்து வந்து அடிமைகளுக்கு சாப்பிட கொடுக்குமா? கொடுப்பாங்கன்றீங்க? அவங்க சாப்பிட்டு காலி பாட்டில் போட்டாங்கன்னா அதில் ஒரு சொட்டு இருந்தால் சாப்பிட்ணும். இப்படி பயங்கரமான இம்பேக்ட். எல்லாரும் மரித்ததை கண்ணால் கண்டிருக்கிறார். இவர் மட்டும் தப்பிச்சு இந்த 5 மாதம் நடைப்பயணத்தை தாண்டி எங்கே போய் சேர்ந்துட்டாரு? கேபார் நதிக்கரையில் இருக்கும்போது தான் நிறைய தரிசனங்கள், நிறைய கனவு. அந்த கனவுலலாம் கர்த்தரே நம்பிக்கையாக இருக்கிறார். சுற்றி தோல்வி இருந்தால் கூட நடுவில் கர்த்தர் நல்ல கனவு கொடுத்து நமக்கு வெற்றி கொடுப்பார். அப்படிலாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நமக்கு மட்டும் ஹோப் கொடுப்பார், நம்ம கூட மட்டும் பேசுவார். யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது படுத்து தூங்குறான். அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வைக்கிறான். அதுக்கு முன்னாடி லூஸான் அந்த பேர். அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு ஏணி வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு ஹோப் கொடுக்குறது போல் எசேக்கியேலுக்கு ஒரு ஹோப். அதை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நீ சேமனுடைய டைட்டில் நாங்கள் எழும்பு தலைமுறையே, தலைமுறையே எழும்பு, ரைஸ் ஜென். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தலைமுறையே எழும்பு. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்க கேட்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ரைஸ் அப், தலைமுறையே எழும்பு. ஆனால் தலைமுறை எப்படி இருக்குன்னா உலர்ந்த எலும்பு போல இருக்கு. எப்படி இருக்குங்க? தலைமுறை என்பது என்ன? தாத்தா, அப்பா, மகன், பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், அப்படியே கண்டினியூ. இந்த எள்ளு பேரன் அப்பாவாயிடுவார், இல்லை தாத்தாவாயிடுவார், அப்புறம் அவர் பையன், அப்படி தானே போகுது. இங்கே இல்லையே. எசேக்கியேல் மட்டும் தான் தப்பிச்சாரு. எசேக்கியேல் கூட வந்தவங்க எல்லாம் காலியாச்சப்பா. அவங்க தலைமுறை என்னாச்சு? அவ்வளோதான். மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் இறந்துட்டார்னா எக்ஸோட தலைமுறை எங்கே? அவ்வளோதான். ஒய்ன்றவர் கல்யாணம் பண்ணி குழந்தையே பிறக்காமல் இறந்தார்னா அவர் தலைமுறை காலி. எதுக்கு? ஒரு திருமணம் ஆகாத, குழந்தை குட்டி பெறாத ஒரு வாலிபன் சாகும்போது ஜனங்க துடிக்கிறாங்க, ஐயோ, ஒரு இவன் பேர் சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே. ஒரு குழந்தை உருவாகிட்ட பிறகு பரவாயில்லப்பா, அப்பா மாதிரி ஒரு புள்ள கொடுத்துட்டாங்க, செட்டில் ஆகிடுறாங்களே, தாத்தா பாட்டி கூட அடங்கிடுறாங்களே, அப்பா என் புள்ள மாதிரி ஒரு பேரன் இருக்கான்னு. இது தலைமுறையே இல்லை. The whole genealogy is lost. தலைமுறையே முடிந்தது. ஆண் வர்க்கமே அழிந்தது. நேபுகாத்நேச்சார் 1ஆம் நம்பர் கிரிமினல். அவனுக்கு யாரை சாகடிச்சா ஜனம் இனம் அழியும் என்று தெரியும். ஆண்களை எல்லாம் அழித்து விட்டான். ஏன் எசேக்கியேல் தப்பிச்சார் தெரியுமா? அவர் மிலிட்ரி மேன் கிடையாது, அவர் பைபிள் தூக்குற ஒரு ஆசாரியன். அதனால புழைச்சாரா என்னன்னு நமக்கு தெரியல. எசேக்கியேலோட வம்சம் நாளைக்கு பிறந்து வளர்ந்தாலும் யூதா மாதிரி கத்தி தூக்க போகிறது கிடையாது. இது ஆசாரியன், இது பிரீஸ்ட்லி, இது லேவியன். ரொம்ப கஷ்டம் எசேக்கியேலுக்கு. ஐயோ என்ன நடந்தது அப்படின்னும் போது எந்த காட்சி அவன் கண்டானோ அந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் ஆவியிலே கொண்டு போகிறார். எங்கே கொண்டு போகிறாருங்க? இன் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆவியிலே கொண்டு போகிறார். அந்த ஆவியில் போனால் முழுவதுமாக எலும்புக்கூடுகள் இருக்குது. ஆமேன். அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன் தெரியுமா? ஏதோ ஒரு எலும்பு கூண்டுக்கு நடுவில் நிற்கலை. அவரோட அண்ணன் தம்பி, அவருடைய இனஜன பந்துக்கள், யூதா இனம் மட்டிந்த அந்த பள்ளத்தாக்கு. அவங்க மேலே மண்ணை போட்டு மூடுறது கூட வழி இல்லாமல் எல்லாரும் மரித்த அந்த கொடுமையான நிலையின் மத்தியிலே அங்கே நிற்கிறான். ஹல்லேலூயா.
கர்த்தர் அந்த மனிதனை சுற்றிலும் நடக்க பண்ணுறார். நிற்க வச்சு சுற்றி நடக்க வைக்கிறார். ஒரு 360 டிகிரி டர்ன் ஃபுல்லாக சுற்றி காட்டுறார். எப்படிங்க இருக்கும்? ஆமீன். நம்ம ஒரு நாள் ஏரோப்ளைனில் போயிட்டு வந்துட்டோம்னா 2-3 இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வேறு ஊர் போயிட்டு அங்கேருந்து வேறு ஒரு 3 ஃப்ளைட்டோ இல்லை 2 ஃப்ளைட்டோ எடுத்துட்டோம்னா திரும்பி நைட்டு படுத்தா நைட்டெல்லாம் ஏரோப்ளைனில் போகிற மாதிரி இருக்கும். முதல் பைக் ஓட்டின்னு ரொம்ப தூரம் போயிட்டு வந்தீங்களே, வந்துட்டு நைட்டு படுத்திங்கன்னா நைட்டெல்லாம் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்து வீட்டில் படுத்திங்கன்னா எங்கே போகிற மாதிரி இருக்கும்? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சுற்றிலும் என்ன நடக்குதோ அதுதான் நம்ம மென்டல் பிக்சர். நம்ம என்ன பார்க்குறோமோ அதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவு பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. என் ஜாதி அழிஞ்சிருச்சு, என் ஜனம் அழிஞ்சிருச்சு, என் இனம் அழிந்தது, அழிந்து ஒன்றுக்கும் இல்லாமல் உலர்ந்த எலும்புகளாயிருக்கிறது, திரளாயிருக்கிறது. எத்தனை 1000 எலும்பு கொண்டு இருந்துன்னா பிரயோஜனம் பிரதர்? ஒரு உயிர் இருந்தால் போதுமே. இவ்வளோ விஷயங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நம்பிக்கை இல்லையே என்கிற நிலை தான் எசேக்கியேலுடைய நிலை. கரெக்டா? நீங்கள் எசேக்கியேல் இருந்தால் என்ன ஆகும்? உங்களை ஆண்டவர் ஆவியில் கூட்டு போயிட்டு வா ஏதேன் தோட்டத்தை காட்டுற, பரலோகத்தை காட்டுறேன்னு சொல்ல, எதை கூட்டு போய் காட்டுறாரு? ரைட். ஸோ இந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததா என்று இந்த வசனம் சொல்கிறது. இப்போ எசேக்கியேலுடைய மென்டாலிட்டி பற்றி படித்தோம். சுற்றி உள்ள சூழ்நிலை எசேக்கியேலை ஓவர் கம் பண்ணுது. தெளிவாக புரிஞ்சுங்க கிறிஸ்தவர்களே, நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலை நம்மை மேற்கொண்டால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பிரச்சனை உங்களை டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை டேக் ஓவர் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலாம். சொல்லுங்க, என் பிரச்சனைகள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை என்னை மேற்கொண்டால் அங்கே ஒரு வழி இருக்குது. 5000 பேர் கூடினார்கள், 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறது. இந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றது தான் ஜென்ரல் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இயேசு சிக்கினாரா? அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பேசினாரா? கடலில் போயின்னுக்கிறாங்க 12 சீஷர்கள். இயேசு தூங்கின்னு இருக்காரு. தட்டி எழுப்புறாங்க. திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா காற்றும் கடலும் இருக்குது. நானும் தான் சொல்லியிருப்பேன்டே, இந்த புயல் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தா நான் ப்ரே பண்ணி நிறுத்திருப்பேனடா. இவ்வளோ தூரம் பெருசாகிட்ட பிறகு என்ன எழுப்புறீங்களாடா நான் சொல்லி தப்பிக்க பார்த்துருப்பேன். முன்னாடியே சொல்லியிருந்தா யூட்டர்ன் பண்ணி பக்கத்து ஊருக்கு போயிருக்கலாமடா, என்னடா இவ்வளோ நாள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஜீசஸ் அப்படி இல்லை. தூக்க கலக்கத்திலேருந்து எழுந்து பார்க்கிறார். காற்றும் கடல் இறைகிறது, கொந்தளிக்கிறது. எழுந்து நின்று தான் ஸ்டாண்டில் நின்று கட்டளையிட்டார், காற்றே அமைதலாயிரு, கடலே இறையாத. அப்போதே அமைதி ஆயிடுச்சு. சூழ்நிலை நடுவிலே சூழ்நிலையை பெரிதாக லிசன் பண்ணுங்க. சூழ்நிலை நடுவிலே சூழ்நிலையை பெரிதாக பேச கர்த்தர் உங்களை இந்த பள்ளத்தாக்கிலே நிறுத்தவில்லை. சூழ்நிலை நடுவிலே நீங்கள் நின்று அவர் வார்த்தையை கேட்கும்படியாக தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்க பழைய கால தோல்விகளை சும்மா நினைச்சு அப்படியே பேசிட்டே இருக்கிறீங்களே, அது வெற்றியில் கொண்டு போய் விடாது. தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அங்க நிக்க வச்சுட்டு, மனுபுத்திரனே, சன் ஆஃப் மேன். தெளிவாக அவர் வார்த்தையில் பாருங்க, மனுபுத்திரனே. இந்த செத்து போயிருக்காங்களே இவங்களில் ஒருத்தனோட பிள்ளையே அப்படின்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்படின்லாம் செத்து போயிருக்காங்களே இவனுங்களில் ஒருத்தனுடைய அண்ணனே, செத்து போயிருக்கல இவங்களுக்கு ஒருத்தனுடைய தம்பியே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? கேள்வி. நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் பதிலை சொல்லுங்கள். அவர் சொன்ன பதில் உங்கள் பதில் சொல்லுங்கள். சூரியன் கிழக்கே உதித்தாலும் மேற்கே உதித்தாலும் சத்தியமாக இது உயிரடையாது. ஆண்டவரே, நீரே நேரில் வந்தாலும் இது உயிரடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் கையில் காசு இல்லை, அதனால் இன்றைக்கி எனக்கு சோறே இல்லை, நான் சத்தியமாக நம்புகிறேன்னு அவன் நம்பிக்கையை தான் நம்பிக்கிட்டு இருப்போம். கேட்டார். நம்ம தீர்க்கதரிசி ரொம்ப ஜெனுவினான ஐடியா கொடுத்துட்டார். ஆண்டவரே அது உமக்கே தெரியும் அப்படின்ட்டார். கர்த்தாவே நீரே அதை அறிவீர். ஆண்டவரே உமக்கு தான் தெரியும். உங்களுக்கு சுகம் கிடைக்குமா? அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருமா? கன்ஃபார்ம்டாக வரும். உங்களுக்கு ஜுரம் வருமா? சத்தியமாக வரும். சுகமாகுமா? அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காண்பீங்களா? அது ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் போகும்போது உங்களுக்கு அடிப்படுமா? கன்ஃபார்ம்டாக படும். நம்ம ஆபத்தை கண்டிப்பாக வரும். நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆவீங்களா? கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். பாஸ் ஆவீங்களா? அது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு சொந்த வீடு வருமா? சத்தியமாக வராது. வரும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஆண்டவர் பார்த்துப்பார். அவர் நம்பிக்கையை வாங்கிப்போம். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம். உங்களுக்கு உடம்பு நல்லாக்குதா? இல்லை, அது ஆண்டவருக்கு தான் தெரியும்.
We doesn't want any good thing to come upon us because the situations are like that. நம்மள சுத்தி உலர்ந்த எலும்புகள் தான் இருக்குது. நம்மள சுத்தி டைபாய்டு வந்திருக்குது ஜனங்களுக்கு. அப்போ உங்களை பார்த்து உங்களுக்கு டைபாய்டு வருமா? வரும். வராதுன்னு எப்படி சொல்றீங்க? அது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு. If miracle, it's with God. If problem, it's with me. இப்படி தான் கர்த்தாவே நீர் அறிவீர். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற பதில் தெளிவான பதில். அந்த வசனத்தை படிச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் புரியும். அப்பொழுது 4th verse டிவி ஸ்கிரீன்ல போட்டாங்களா? படிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. அப்பொழுது இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அது வரைக்கும் நிறுத்துங்க. இந்த எலும்பு பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டியது என்றால், பிரச்சனையை பார்த்து பேசணுமா பேசக்கூடாதா? நீங்க பாருங்க, பிரச்சனையை பார்த்து பேசணும். ரைட்டா? இப்போ உங்களுக்கு வயிறு வலிக்குது. ரைட்டா? வயிறு வலிக்குது எக்ஸாம்பிள் வச்சுப்போம். என்ன பேசுனீங்க? ஐயோயோ வயிறு வலிக்குதே. ஓகேயா? நேற்று நீ செஞ்ச ஃப்ரைட் ரைஸ்னால என் வயிறு வலிக்குதே. நம்ம என்னென்னலாம் பேசுகிறோம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அந்த மீன் குழம்பு, அது நீ செஞ்சு போட்டியே, அதனால வயிறு வலிக்குதே. எங்கள் மாமா ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். அவர் கூட வயிறு வலியில் தான் இறந்துட்டார். சொல்கிறோமா? வயிறு வலி எங்கள் குடும்பத்துக்கு ஒத்துக்காதே. நான் சும்மா தான் பேசுகிறேன். நீங்கள் என்னோட எக்ஸலண்ட்டாக 1000 பேசுவீங்க. மாதம் ஒரு முறை வயிறு வலி வருது, ஊனா வயிறு வலி வருது. இது பேரே வயிறு வலி கேஸு. எவ்வளோ பேசுகிறோம் தெரியுமா? சே, நம்ம உடம்புக்கு வாய் இருந்தால், நம்ம உடம்புக்கு கை இருந்தால் நம்மளை வாய் மேலே குத்திடும். உலர்ந்த எலும்புகளிடம் போய் கவனிங்க, உலர்ந்த எலும்புகளிடம் போய் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், God has instructed us what to speak. பாய், நீ என்ன சொல்லணும் தெரியுமா? அவன் உடம்பை பார்த்து, போன வாரம் வந்த மாதிரி இந்த வாரம் வந்துடும். அவனுக்கு வேற தமிழ் ஒழுங்காக தெரியாது. போன வாரம் வந்த மாதிரி இந்த வாரம் வந்துடுவாங்க அப்படின்றான். என்ன வந்துடுவாங்களா? வாமிட் வந்துடுவாங்க. அவனோட தமிழ் போன வாரம் வந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா, don't speak like that. Speak something very much needed for the hour. இந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ பேசுங்க. உலர்ந்த எலும்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்லுது பாருங்க, இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். உலர்ந்த எலும்புகளே, ரெடி 1 2 3 சத்தமா சொல்லுங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எலும்பு எங்க இருக்கா? அது இருக்கா? டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். டாக்டர் ஒரே ஒத்த தலைவி, சைனஸ் எதனாக்குதா பார்க்கலாம். உடனே டக்குன்னு எழுதுறாரு, விடுங்க சார், காசு இல்லை, அடுத்த மாதம் எடுத்துப்போம். காசு இல்லாமல் ஒன்றும் போகல. சைனஸ் கினஸ் இருந்துச்சுட்டான்னா அந்த மனுஷன், அது ரொம்ப சரி விடு, அப்புறம் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் எனக்கு பிபி பார்க்காதீங்க, பார்த்தா அவங்க மிஷின் வெடிச்சிடும். ஏங்க, எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் ஏன் என் உடம்புல சுகர் டெஸ்ட் பண்ணுறீங்க? அந்த சக்கரை டப்பாவில் போட்டு பாருங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஏன்? அதில் என்ன இருக்கோ அதான் இதில் இருக்குது. ஸ்பீக் the word of God. உங்க பிரச்சனை கிட்ட எதை பேசணும்பா? சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, வேற எதுவும் பேசக்கூடாது. வயிறு வலி கேஸு, இது மாசமான வயிறு வலி, அந்த மீன் குழம்புனால தான் வயிறு வலி, அந்த பாட்டி என்ன கொடுத்தா, அப்படிலாம் பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். பாருங்க அந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்பு எங்கெல்லாம் ஆகுது? தலைவலி கேஸ்லாம் தலையில் வைங்க. உலர்ந்த எலும்புகளே, தட்டிட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. போய் சொல்லாத தலையை தட்டுங்க. அப்புறம் இங்கே பைபிள் பண்ணும்போது பண்ணிட்டு அப்புறம் டாக்டர் கையில் புலம்பாதீங்க. ஏன் கையில் வந்து இங்கே நிற்கக்கூடாது. சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளே. சரி, இப்போ இங்கே வாங்க, முதுகுவலி கேஸ்லாம் அங்கே வச்சுங்க. உலர்ந்த எலும்புகளே, ஷோல்டர் பெயின், உலர்ந்த எலும்புகளே. செஸ்ட் பெயின், எலும்பில் தான் வலி தெரியும். உலர்ந்த எலும்புகளே. முட்டி வலியில் கை வச்சிங்க. உலர்ந்த எலும்புகளே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னால் என் முட்டிக்கு நம்பிக்கை இருக்குன்னு? சத்தியமாங்க. இந்த உலர்ந்த எலும்புகிட்ட போய் பெரிய டாக்டர் ஒருத்தர் அமெரிக்காலேருந்து வருகிறார், உங்களை அத்தனை பேரையும் ஆப்ரேஷன் பண்ணி எழுப்புவார். சொல்லுங்களேன் பார்க்கலாம். அமெரிக்காலையும் நம்பிக்கை. ஏஐ வருகிறது, உங்கள் அத்தனை பேரையும் எழுப்பும் அப்படின்னீங்கன்னா இருக்கா நம்பிக்கை? ஏஐ எழுப்போன்னு சொல்கிறாங்க. எனக்குள்ள ஒரு பயம், நல்லவனை எழுப்பதுக்கு பதிலாக யாருன்னா கொலைகாரனை எழுப்பி விட்டுருச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். கொலைகாரனை போய் தேடி கண்டுபிடிச்சி தூக்கலிட்டு அவனை கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவனை போய் எழுப்பி விட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏஐ வந்து. ஆமீன். கர்த்தருக்கு தான் உலர்ந்த எலும்புகள் நடுவில் யாரை உயிரடைய செய்ய வேண்டும் என்று தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே
கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். என் மெசேஜை ஒரு ஷார்ட்டாக நிறுத்துகிறேன். உங்களில் எத்தனை பேர் இந்த உலர்ந்த எலும்பு மாதிரி இருக்கிறீங்க? நாளைக்கு என் கதையே ஓடாது. என் உடம்பு அந்த நிலையில் போகுது, என் மனசு அந்த நிலைமையில் போகுது. பாக்கெட்டில் 10 பைசா இல்லை. எப்படி இருந்தாலும் ப்ளீஸ் இனிமே உங்கள் உலர்ந்த எலும்புக்கிட்ட எந்த கதையும் பேசாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. அதுக்கு காதுகள் உண்டு. சொல்லுங்கள், உலர்ந்த எலும்புகளுக்கு, உலர்ந்த எலும்புகளுக்கு, உலர்ந்த எலும்புகளுக்கு, பலவீனப்பட்ட சரீரத்துக்கு, உங்கள் பிரச்சனைக்கு. உங்கள் பிரச்சனைக்கு உயிர் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னுவீங்க. அப்புறம் அது உங்கள் உயிர் எடுக்குது. உங்கள் போராட்டத்துக்கு உயிராக இருக்கா? இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அது உங்கள் உயிர் எடுக்குது. அதுக்கு உயிர் இருக்குது. அது உங்கள் கையில் பேசுதா? பேசி உங்களை வாயை அடைச்சி வச்சிருக்கு. எந்த அளவுக்குன்னா புலம்ப அளவு பண்ணுது. புலம்பலின் புஸ்தகம், நீயே ஒரு புலம்பல் பாட்டு பாடு, ஆனால் கர்த்தருக்கு ஒரு பாட்டு பாடாத. ஏதாவது ஒரு பாட்டு, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. பிரச்சனை நேரத்தில் பாடுறோம், பாட மாட்டோம். ஆனால் உன்னால தானே வந்துச்சு, நான் வீட்டிலே இருந்திருப்பேனே, நீ ஒரு ஆள் வந்ததுனால தானே இந்த பிரச்சனை, இந்த குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டதுலேருந்து ஐயோ முடியவே இல்லைடா சாமி அப்படின்லாம் பாட்டு பாடுறோம். ஏன்னா அந்த புலம்பல், அந்த உலர்ந்த நிலை அதை தான் அனுபவிக்கிறது. பட் டுடே God wants us to speak His word. ஏன் வார்த்தையை பேசு. எதுங்க? ஏன் வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் எதை சொல்லுகிறார்? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, நான் என்னுடைய பிரச்சனையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். சொல்லுப்பா, நான் என்னுடைய பிரச்சனையில் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது there is a solution. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிரச்சனை நடுவில் பேசும்போது ஒரு சொல்யூஷன் வருது. உண்மையிலங்க கடனோடு இருக்கிறவங்க சொல்லணும், நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை நான் எனக்கு பேசிக்க போகிறேன். வசனத்தை நீங்கள் உங்களுக்கு பேசிக்கிட்டீங்கன்னா அது பேர் தாங்க தீர்க்க தரிசனம். வசனத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கு பேசுனீங்கன்னா அது பேர் தான் தீர்க்க தரிசனம். நான் இந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உன்னை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல 10 மடங்கு சாமர்த்தியசாலியாய் மாற்றுவார் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் தீர்க்க தரிசனம். தம்பி, நான் உன்னை பார்க்கிறேன், உன் தலைமுடி நல்லா ஹைட்டாக வளர்ந்து உன் பாக்கெட்டில் 1 கோடி ரூபாய் பார்க்குறேன், அதெல்லாம் சும்மாங்க, அப்படிலாம் கிடையாது. The word of God is the prophecy to you. புரிஞ்சுங்க, நமக்கு யாரும் வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேணாம். இன்னைக்கு ஒரு தம்பி எக்ஸாம் எழுத போயிருக்காரு. அவருக்கு ஒரு வசனத்தை சொன்னேன், டே இதை மனப்பாடம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அப்புறம் படிக்கப்படா. யாக்கோபு 1:5 யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதை பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஞானமாக இருக்கும். ஏன்னா எந்த வார்த்தையை பேசுகிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை. Speak the word of God to survive. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் சர்வைவ் ஆகணும்னா அவர் வார்த்தையை பேசுங்க. Speak the word of God to live. நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. Speak the word of God for strength. உங்களுக்கு பலம் வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. தோற்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புகளின் நடுவில் போய் நின்று தன் சுய வார்த்தையை பேசல, கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார். நான் ஒரு நாள் ஒரு நண்பரோடு கூட ஒரு கல்லறை தோட்டத்துக்கு போனேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான, போல்டான, ரொம்ப பவர்ஃபுல் மேன், தைரியசாலி. அந்த கல்லறை தோட்டத்துக்கு இதை பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது வழியில் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னாரு. கார் நிறுத்தி இது உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னாரு. எதுக்குடா கூப்பிட்றாருன்னு போனால் நல்லா உள்ளே கூப்பிட்டு போனார். கூட இருக்கிறவங்க கையில் இது என்னது அது என்னது கெட்டு போய் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கல்லறையில் நின்று தேம்பி 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 அழுதார். ஆனால் என்ன அவர் நான் பிடிச்சிட்டேன், என்னங்க சார் அழுறீங்க? இது எங்கள் அம்மாவோட கல்லறை, எங்கள் அம்மாவோட கல்லறை. நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் 2ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குது. என் கையை பிடிச்சி எங்கள் அம்மா மார்க்கெட்டுக்கு கூட்டு போடுது. அப்புறமா எங்கள் அப்பா தான் வளர்த்தாரு. ஆனால் எனக்கு இப்போ எங்கள் அம்மா ஞாபகம் வருது. ஆமாம், அதை தானே எசேக்கியேல் பண்ணியிருப்பார். கூட வந்தவங்களாச்சே. என்னங்க இருக்குது? என்ன இருக்குது? சத்தியமாக ஒன்றும் இல்லை. நான் எங்கள் ஊருக்கு போனாலும் எனக்கு பகீரணும். எனக்கு அன்பான எத்தனையோ பேர் இல்லை, அவ்வளோ பேர் இல்லை. என் கல்யாண ஆல்பம் திறக்கிறதுக்கே எனக்கு பயம். என் கல்யாணத்தப்போ வந்த எத்தனையோ பேர் இல்லை. நான் ரொம்ப நேசிக்கிறவங்க இல்லை. நல்லதை விட என்ன தான் நடந்துக்குது? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கலாம் போல இதுடா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இந்த நாள் கடந்து போச்சு? தேவையில்லை. இந்த காரு பங்களா வீடெல்லாம் கூட தேவையில்லை. அன்னைக்கு அந்த பெரியவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தாலே நலமாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? அப்படியே இருந்துட்டு இருக்கலாமே.
நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அம்மா கையை பிடிச்சேனே, அதுவே இருந்துட்டு இருப்பேன். எனக்கு இந்த பணம், சொத்து, சுகம், இவ்வளோ பெரிய இதுவே வேண்டாமே என்று அந்த மனிதன் அழுகிறான். A point to be noted. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அழறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, மாற்றவும் முடியாது. அதனால் என் வார்த்தையை பேசு எசேக்கியேல் என்று தீர்க்கதரிசியை ஆண்டவர் கண்டிக்கிறார் என்றால் இன்றைக்கி நம்மளை கண்டிக்கிறார். நீங்கள் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறவங்க இங்கே இருந்தீங்கன்னா இன்றைக்கி மாற்றிங்க. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் வார்த்தையை பேச வேண்டும். அதனால தான் ஒரு நல்ல வழி இருக்குது. ஸ்தோத்திர பலிகள் திறந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அது யார் வார்த்தை? பைபிளில் உள்ள அப்படியே புனிதமான வார்த்தை, அப்படியே தெளித்தேன் போன்று பியூரான தேன். ஆண்டவர் சொல்லிட்டார், யாரோட வார்த்தையை கேளுங்க? எசேக்கியேலோட வார்த்தையை கேட்க வேணாம். ஆனால் எசேக்கியேல் பார்வையில் தானே இறந்தாங்க அவங்க. இல்லை, எசேக்கியேல் வந்திருக்கேன் அண்ணா, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, நான் டீனேஜில் இருக்கும்போது நீங்களாம் இறந்தீங்களே. இவரும் டீனில் இருக்கும்போது தான் எல்லாரையும் கொலை செஞ்சு இவரை தப்பிக்க விட்டுருக்காங்க. அழலாமா? முடியாது. The word of God will help people. சொல்லுங்க, பிரச்சனையின் மத்தியில் நான் என் புலம்பலை பாடுவதை விட கர்த்தர் வார்த்தையை பேசுவேன். சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தையை பேசுவேன், கர்த்தர் வார்த்தையை பேசுவேன். சொல்லுங்க, கர்த்தர் வார்த்தையை பேசுவேன். 5th verse ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ பேசினேன்னா இவங்களுக்கெல்லாம் உயிர் இருக்கு. படிங்க, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிப்பேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். If you speak the word of God, there is life. If you speak the word of God in your problem, there is solution. If you speak the word of God into your life, there is strength. உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா இப்ப பலம் வரும். ஏன் நான் உங்களை பல பேருக்கு பார்த்து மத்தேயு 26 26 26 மத்தேயு 26 26 மத்தேயு 26 26 சொல்றேன். அதில் என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற, சொல்லுங்க, என் சரீரமாக இருக்குது. அந்த பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்குது. உடம்பு சரியில்லாத நேரத்தில் நீங்கள் டாக்டர் கையில் போகிறீங்க. டாக்டர் என்ன வச்சு பார்க்குறாங்க? தெர்மாமீட்டர். எங்கே வச்சு பார்க்குறாங்க? வாயில். அது உங்கள் வாயினது உங்கள் சரீரம். அந்த சரீரம் என்ன காட்டுது? 102. 102ன்னும் போது நமக்கு 103 கொதி ஸ்டார்ட் ஆகிடுது. ஆகுதா இல்லையா? அப்போ தான் சொல்லணும். அதனால தான் நான் வரும்போதே என் சரீரம் இல்லை, இயேசுவோட சரீரத்தை சாப்பிட்டுட்டு வந்தேன். பண்ணுறோமா? அப்புறம் டாக்டர் ஸ்டெத் எடுத்து வைக்கிறார். நல்லா மூச்சு விடுங்க அப்படின்னு அவர் மூஞ்சி மாறிச்சின்னு வைங்களேன். ஐயோயோ, நான் அவர் மூஞ்சி மாறுதே, நுரையீரலில் எதுனா இருக்குன்னு சொல்கிறாரோ. நல்லா மூச்சு விடுங்க, இப்படி திரும்புங்க, ஒரு சட்டையை கட்டுங்க, பட்டன் கட்டுங்க. ஐயோயோ, என்ன சொல்ல போகிறார் தெரியல மனுஷன். இந்த பக்கம் திரும்பு, முதுகு திரும்பு. அப்புறம் ஜூனியர் டாக்டர் போடு, கிறிஸ் கிறிஸ் கசுனார்னா, ஆஹா நம்மளை ஏதோ சொல்கிறாங்களே ஜூனியர் டாக்டர் போடு. அப்புறம் அவங்க, மேடம் கொஞ்சம் அந்த ஸ்டெத்து எடுத்துன்னு வாங்கன்னா, அவ்வளோ அவங்க உயிரே போய்டும் நமக்கு. இந்த ஸ்டெத்தில் தெரியலையா, அவன் வேறு ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துன்னு வராங்க. சட்டை எப்படி தூக்குங்க, அப்படி தூக்குங்க, மிரட்டி விட்டாங்க, அப்படியே தொடுறோம். இங்கே ஏதோ கொஞ்சம் ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இமீடியட்லி, சென்ட் ஹிம் டு ஹையர் சென்டர். இங்கிலீஷில் போடுவாங்க. நான் ஒன்று லெட்டர் எழுதி கொடுக்குறேன், இதை பண்ணுங்க, SPO லெவல் ஆகுது. அதில் டாக்டர் கொஞ்சம் வேகமாக வந்தார். கதை அவ்வளோதான். ஏன் இந்த சரீரம் அவ்வளோ ஒஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். நான் என் உடம்பை சத்தியமாக நம்ப மாட்டேன்னு எல்லாம் பயந்தாங்கோலிகளாக இருக்கிறோம். இதுக்காக தானே சொன்னார், உங்களுக்காக. சொல்லுங்க, உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம். ஏன் நம்ம பயப்படுறோம்? அந்த வசனத்தை பிரித்து படிக்கல. ஓப்பன் அண்ட் ரீட். அப்போ சொல்லுவீங்க, டாக்டர் 102 இருக்குது, இந்த சரீரத்தை நம்பி வரல, வரும்போதே ஆண்டவருடைய சரீரத்தை நான் சாப்பிட்டு விட்டு வந்தேன், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அடுத்தது என்னதுங்க? பிளட் டெஸ்ட். இப்பயே கொடுக்குறீங்களா, நாளை காலையில் கொடுக்குறீங்களா? நாளை காலையில் வேற டெஸ்ட், இது இப்பயே கொடுங்க. நான் கிருமி இருக்குன்னு பார்க்கலாம். டாக்டர் டிக் பண்ண டைஃபாய்டு, டெங்கு. வேற என்ன பிளட் டெஸ்ட்டில் பண்ணுவீங்க? டைஃபாய்டு, டெங்கு தான் மெயின். என்னய்யா? மலேரியா போடுங்க. பேரசைட் என்னென்ன இருக்குது எல்லாம் செக் பண்ண. டிபி இருக்கா போடு. எல்லாம் போட்டு டெஸ்ட்டு அனுப்பும் போது இந்த டெஸ்ட்லாம் காலையில் கொடுங்க. யூரின் முதல் யூரின் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ரத்தத்தில் என்ன இருக்குன்னு தெரியலையே, கான்ஃபிடென்ட்டாக யாரோட ரத்தம் இது? என் தேசத்து ரத்தம், இந்த மண்ணுன்னு மைந்தன் நான் பேசுங்களேன் அந்த நேரத்தில் டயலாகு. நான் என்ன சாப்பிட்றதுனா, நான் அரிசி சாப்பிட்டு வளர்றேன்டா, சண்டே நான் கறி சாப்பிட்டு வளர்றேன்டா. ஒன்றும் வராது. நம்மளை போல பயந்தாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான். டாக்டர்களை போய் பேசுங்களேன் பார்க்கலாம், ஒரு ஆள் பேச மாட்டோம்.
இப்படி உட்காந்துருப்போம். கை எனக்கு ரத்தம் கொடுக்குறதுனாலே பயம் அப்படின்வோம். போல்டாக பேசுனவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. அதற்காகத்தான் சொன்னார், உங்களுக்காக சிந்தப்படுகிற உங்களை எத்தனை பேர் இனிமேல் டெய்லி நைட்டு திருவிருந்து எடுத்துகிட்டு படுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி ரைஸ் ஜெனரேஷன் என்று சொல்லி தலைமுறை எழுப்புவதற்கு அவர் அங்கே போகிறார். இந்த தலைமுறை எழும்ப வேண்டும் என்றால் தலைமுறைக்கு எழுப்புதல் வேண்டும். எழுப்புதல் வேண்டும் என்றால் தீர்க்கதரிசி போக வேண்டும். அந்த தீர்க்கதரிசி வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் அந்த தீர்க்கதரிசி. உலர்ந்த எலும்புள்ள யாரையாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடனில் யாருன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியாதியில் யாருன்னா பார்த்தீங்கன்னா, அங்கே போய் உங்கள் கதை எதுவுமே பேசாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. அந்த உலர்ந்த எலும்பை கர்த்தர் எழும்பும்படி செய்வார். சங்கீதம் 91 ஏன் சொல்கிறோம் தெரியும்? இந்த சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை சங்கீதம் 91 உண்டு என்று தான் சொல்லுகிறோம். நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதத்தை காண்பான்னு ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறோம். அந்த மனுஷன் நோயாளியாக இருப்பான். அந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு என்று தான் சொல்லுகிறோம். தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், ஸ்பீக் மை வேர்ட், என் வார்த்தையை இந்த இடத்துல பேசு, உலர்ந்த எலும்புகளை நீங்கள் கேட்கும்படி பேசு. இப்போ உங்கள் பலவீனமான பகுதியில் கையை வச்சு இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால சுகமடை, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், கர்த்தரே உன் பரிகாரிய, நானே உன் பரிகாரிய கர்த்தர்னு சொல்லுகிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலட் தி. ஆமென். 40 வருஷம் எனக்கு ஒரு 20 லட்சம் பேர், ஒரு கொரோனா கூட வராமல், ஒரே ஒரு டைஃபாய்டு கூட வராமல், ஒரு மலேரியா கொசுக்கடி கூட வராமல், ஒரு காலரா கூட வராமல், ஒருத்தனுக்கு கூட டிசென்ட்ரி வராமல், ஒருத்தனுக்கு கூட ஜுரம் வராமல் 40 வருஷம் நடத்தினார்னா நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு எத்தனை பேர் பேச போகிறீங்க? ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் ட்ரபிள். உங்கள் பிரச்சனையில் பேசுங்க. இங்கே பாருங்கள், சில நேரம் உங்களுக்கு நிறைய வேலை விட்டுட்டு அந்த வேலை செய்ய முடியாது, மண்டை குழம்புதில், அந்த நேரத்தில் தலையில் கை வச்சு சொல்லணும். சங்கீதம் 32:8 ரொம்ப சூப்பர் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. எக்ஸலண்ட்டான வசனம். ஒரு ஓரம் உட்காந்துக்கணும். டீ காஃபி குடிக்கிறவங்கள தான் அந்த டீ எடுத்து அப்படி வச்சுட்டு தலையில் கையை வச்சுக்கணும். என்ன சார் ரொம்ப ப்ரெஷரா? ஆமாங்க. என்ன பண்ணுறீங்க? டீ குடிக்கிறேன். அவங்க பார்வையில் நான் ப்ரே பண்ணுறேன். கர்த்தர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். த வேர்ஸ்ட் ப்ராப்ளம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வருகிறது. உலர்ந்த எலும்புகளிடம் போய் நிற்கிறான், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு போவதில்ல, கர்த்தருடைய வார்த்தையை பேசிட்டு அங்கே நிற்கணும். 10வது வசனம் படித்தோம்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசிட்டு போலங்க. பாருங்க, படிக்கலாமா? எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். என்ன பண்ணாரா? பேசிட்டு நின்று இருக்காரு. அங்க பேசிட்டு நின்று இருக்காரு. ப்ரே பண்ணா அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா நடக்கும். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா நடக்கும். நான் கஷ்டப்பட்டா நடக்கிறத விட நான் ஜெபம் பண்ணா நடக்கும். சொல்லுங்க, நான் ஜெபம் பண்ணா நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையை பேசினா நடக்கும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் நடக்கும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினால் நடக்கும். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் தேர். அந்த ஸ்லைடு நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். ஸ்டாண்ட் ஃபர்ம், நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்டாண்ட் ஃபர்ம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கடனை பார்த்து சொல்லணும், ஆண்டவர் என்னை கடன் கொடுக்கிறதா வச்சிருக்காரு, நான் கடன் வாங்கவே மாட்டேன்னு ஃபர்மா நில்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறேன் அப்படின்ட்டு அந்த மாத்திரை எடுத்து வாயில் வைக்கும்போது சொல்லுங்க, மாத்திரையே நான் இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறேன். நீ இயேசுவோட தழும்பா மாறு, நீ தான் இயேசுவின் சரீரமாக மாறுன்னு நீங்கள் பேசணும். யூ ஹாவ் டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாய் நிலைத்திருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி 360 டிகிரி டர்ன், சுற்றி அதே தான் இருக்கிறது. என்ன இருக்கு? உலர்ந்த எலும்புகள். கர்த்தர் சொல்றார், நில்லு. நிற்க முடியுமா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை பேர் கட்டை தொட்டிக்கு போய் கட்டை எடுத்திருக்கீங்க? முன்னாடிலாம் பிரியாணி செய்யணும்னா எங்கே எடுத்துக்கணும்? கட்டை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஈர கட்டைக்கு நடுவில் காஞ்ச கட்டை இருக்கும். அப்படியே படிக்கட்டில் ஏறுற மாதிரி ஏறுவீங்களா? அப்படியே டான்ஸ் ஆடினே ஏறுவோம். அப்படியே கட்டை கட்டை குத்திடும். அப்படி தான் அந்த மனுஷன் உலர்ந்த எலும்புகளுக்கு மேலே நின்றுகிறார். அப்போனா என்னன்னா, அவன் விழுந்தா மாதிரி நானும் விழுவேன். விழுந்தவன் என்னையும் விழ வச்சிருவான். விழுந்த அவனுடைய எலும்பு என்னையும் அடிச்சிடும். அவனா மாதிரி தான் நான் மாறுனா தவிர என்ன மாதிரி அவன் மாற மாட்டான். நம்ம மென்டாலிட்டி என்ன தெரியுமா?
ஒருத்தன் விழுண்டானே, அவன் கரெக்டாக விழுந்திருக்கான். அவன் விழுண்டான்ல, அவனா மாதிரினா நான் விழ போகிறேன்னா தவிர அவன் என்ன மாதிரி மாறவே மாட்டான். எவ்வளோ பூர் மைண்ட் செட்டில் இருக்கும் பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்ன மாதிரி அவன் நிற்பான் அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் கிறிஸ்டியனாக ஆக்கியிருக்கேன். உன்னை போன்று அவன் வாழ்வான் என்பதற்காக தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை உன் கையில் கொடுத்தேன். எசேக்கியேலே, தயவு செஞ்சு நீ உன் வார்த்தையை பேசிடாத, என் வார்த்தையை பேசு என்று சொன்னார். தீர்க்கதரிசி நின்று கொண்டே இருக்கிறான். He was just standing. உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள், உயிரடையுங்கள், இயேசுவின் நாமத்தினால உயிரடையுங்கள், இயேசுவின் நாமத்தினால உயிரடையுங்கள், இயேசுவின் நாமத்தினால உயிரடையுங்கள், இயேசுவின் நாமத்தினால விட்டுறாதீங்க. உயிர் அடைகிற வரைக்கும் சொல்லுங்கள். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால உயிரடையுங்கள். யூஸ் த நேம். இயேசுவின் நாமத்தினால உயிரடையுங்கள். இயேசுவின் நாமத்தில் பலவீனமே போ. சொல்லு மகனே, இயேசு நாமத்தில் வயிறு வெளியே போ. இயேசு நாமத்தில் வயிறு வெளியே போ. நீ இன்னைக்கு சாயந்தரம் ஓயமா இருக்கு, வர வயிறு வலி வராது. சொல்லு, இயேசு நாமத்தில் வெளியே போ. இயேசு நாமத்தில் தேவையில்லாத வாமிட்டிங்க வெளியே போ. பலவீனப்பட்ட சரீரத்தில் கை வச்சு சொல்லுங்க, இயேசு நாமத்தில் முதுகு வெளியே போ. செஸ்ட்ல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சளியே போ. போகும் வரை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே போ, இயேசுவின் நாமத்தினாலே போ. ஸ்டாண்ட் firm and declare the word of God. நின்று உறுதியாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசு மகனே. மனுஷன் முன்னாடி கை கூப்ப கூடாதுன்னா நீங்க முதல்ல கர்த்தர் முன்னாடி கை கூப்புங்க. மனுஷன் கையில கை ஏந்த கூடாதுன்னா கர்த்தர் கையில முதலாவதாக கை ஏந்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். தீர்க்கதரிசி நின்றிருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறான். கர்த்தர் சொன்னபடியே தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அந்த சேனை எழுந்து மகா சேனையாய் நிற்கிறது. ஹல்லேலூயா சொல்லமா, ஹல்லேலூயா சத்தமாக, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பட் தேர் இஸ் a process. 6ஆம் வசனத்தை படிங்களேன். அந்த ப்ராசஸை கர்த்தர் சொல்லித்தராரு. நான் இங்கே பாருங்க, ப்ராசஸ் படுத்துங்கிறது என்னது? உலர்ந்த எலும்புகள். எலும்பு என்ன ஆயிடுச்சு? உலர்ந்த எலும்பு. உலர்ந்த எலும்புனா குச்சி மாதிரி உடஞ்சிருச்சு. உளுத்து போன எலும்புகள் நம்ம வழியில் சொல்லலாம். என்னதுங்க? உளுத்து போன கட்டை. எரிய விட எரியாதுன்னுவாங்க. உளுத்து போன கட்டை என்ன பண்ணாது? எரியாது. பார்த்துருக்கீங்களா? காய்ந்த கட்டை தான் எரியும், உளுத்து போனால் எரியாது. ஒரு வித்தியாசமானது ஒன்று. குறிப்பாக அந்த சவுக்கு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உளுத்து போயிடுச்சின்னு சொல்லுவாங்க. மூங்கில் உளுத்து போகாது, சவுக்கு என்ன பண்ணும்? உளுத்து போகும். நம்ம போன் வந்து உளுத்து போகும், உலர்ந்து போகும். இல்லைனா போன் வந்து மூங்கில் மாதிரி இருக்குமே, வச்சே வீடு கட்டிடலாமே, இல்லை போன்ஸ் உளுந்து போகும். ஆஸ்டியோபோரோசிஸ், உடம்புக்குள்ளே இருந்து உளுத்து போச்சுன்னா அது தான் எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ்னுவாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு உதிர்வு தான் ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்பு உயிருக்குள்ளே மனுஷனுக்குள்ளே உளுந்து போகும். இது செத்து போன மனுஷனுக்குள்ளே எலும்பு உலர்ந்து போயிட்டு, இப்போ கர்த்தர் வந்து அந்த ப்ராசஸே சொல்கிறார். இந்த உலர்ந்து எலும்புகள் எழும்பும். ஆனால் ப்ராசஸ் பாருங்கள். நம்பர் 1 6th verse, உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, விரல் விட்டுங்க, என்னதுங்க? நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்கள் மேல் தோலினால் மூடி, உங்களுக்கு ஆவியை கட்டளையிடுவேன். 4 ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னதுங்க? நரம்பு. செகண்டு மாமிசம். 3வது தோல். 4வது ஆவி. படையா எழும்பி நிற்குது, வாழுது திருச்சபையே. நம்மளை சுற்றி நிறைய தலைமுறை வாழுது. மிடில் ஏஜில் உள்ள நம்மலாம் நமக்கு மேலே உள்ள பெரியவங்களை பார்த்து சொல்கிறோம், இது போயிட்ட கேஸ் தான், இதால் ஒரு பிரயோஜனமோ இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல. 80 வயதில் மோசேவை அழைத்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு 80 வயசு ஆகுது? 80 வயசில் கர்த்தர் மோசே அழைத்தார். கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்ட மோசேவை அழைத்து 120 வயது வரைக்கும் ஊழியம் செய்ய வைத்தார். ஆமீன். பிறந்து பால் மறந்த உடனே சாமுவேலை அழைத்தார். தலைமுறை பாருங்கள், சின்ன வயசு. 12 வயது இருக்கும்போது தாவீதை அழைத்தார். எசேக்கியேலும் சின்ன வயசில் ஊழியத்துக்கு வருகிறார். 12 வயது இருக்கும்போது யோசேப்பை அழைக்கிறார். எல்லாம் பாடுகளுடைய வாழ்க்கையில் தான் வராங்க. ஒருத்தருக்குமே நல்லது நடக்கலை, கெட்டது மட்டும்தான் நடந்தது. ஆனால் அவர்கள் இப்படி வெற்றி பெற்றார்கள். பேச வேண்டிய இடத்துல அவர் வார்த்தையை பேசினதுனால். உங்கள் சூழ்நிலை பெருசு இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் பெருசு. மகனே மோசஸ், உன் இமோஷனை பேசாத, உன் தோல்வியை பேசாத, என் வார்த்தையை பேசு. உங்களுக்கு ஒரு சூப்பர் வார்த்தை சொல்கிறேன். ஜோஷுவா சொல்லியிருப்பார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை செய். அதாவது நானும் என் மனைவி பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் கொள்ளு பிள்ளைகளும் எள்ளு பேர பிள்ளைகளும் எல்லாரும் கர்த்தரையே சேவிப்போம். அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன். பிரச்சனை ஜெயிக்காது, வசனம் ஜெயிக்கும். என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய்
சொல்லி பாருங்களேன், உங்கள் பலவீனத்தின் நடுவுலையும் சாதிப்பீங்க. காரணம், உங்கள் பலவீனத்தை காட்டிலும் அவர் பலன் வந்தது. எத்தனை பேர் பிரச்சனையில் ஆண்டோடைய வார்த்தையை பேச போகிறீங்க? பேசுனீங்கன்னா எழும்புவீங்க, இல்லைனா ஏஞ்சிக்க மாட்டீங்க. மென்டல் கன்ஃபியூஷன் நேரத்தில் என்ன சொல்லணும்? சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். குழப்பத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேருக்கு பிரயோஜனம் இருந்துச்சு? பேசுவீங்களா? எவ்வளோ முறை பேசுவீங்க? அந்த எலும்புகளுக்குள்ள ஆவி வரும் வரைக்கும் பேசினார். இது எத்தனை நாள் ப்ராசஸ்ன்னு தெரில, எத்தனை நாள் ப்ராஜெக்ட்னு தெரில. ஒரு பெரும் சேனையை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியில் எழுப்பினா. திஸ் வாஸ் அ ட்ரீம். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேளுங்க. கனவுல கூட கர்த்தர் தான் வரணும். யார் வரணும்? யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் இட். ஒரு கனவு கண்டீங்க, அந்த கனவுல கர்த்தர் இல்லை. தூங்கி எழுச்சிங்க, சரி ஏதோ கனவு கொண்டோமோ, கனவுல ஒரே பாம்பாக வருது, சரி விடு டீ போடு குடிக்கலாம், அப்படி பேசக்கூடாது. ஏன் பாம்பு நீ எப்படி வரலாம்? ஆண்டவரே இது ஏன் வந்துச்சு? என் கனவுல கூட யார் வரணும் சொல்லுங்க? ஆவியில் யார் தான் வரணும்? என் நினைவிலையும் கர்த்தர் தான், என் கனவுலையும் கர்த்தர் தான். பிரதர் சிஸ்டர், கனவு என்பது ஆழ்தியான நிலை. அந்த இடத்துல யாராலையும் போக முடியாது. உங்கள் ஒய்ஃபாலும் போக முடியாது, உங்கள் வீட்டுக்காராலும் போக முடியாது. நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல போகக்கூடிய திறன் படைத்தவர் ஒரே ஒருத்தர், உங்கள் ஆண்டவர் மட்டும்தான். உங்களுக்குள்ளே வர கெட்ட கனவுலாம் அந்த நினைவுகள் தான். சாத்தான் கூட உள்ளே வருவான்னு நான் சொல்ல. கர்த்தரால் உள்ளே வந்து உங்களை ஆப்ரேட் பண்ண முடியும், உங்கள் என்ஜினை ஆப்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு மூளை நரம்புக்குள்ளாக கர்த்தர் வர முடியும். எசேக்கியேல் ப்ராஃபட்டோட ஆவிக்குள்ளே யார் வந்திருக்காரு? கர்த்தர். அதனால தான் அவர் வெற்றி பெற்றார். நீங்களும் வெற்றி பெறுவீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டே இருங்க, அதிக நேரம் பேசுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த எசேக்கியேல் ப்ராஃபட்டோட ஒரு வீடியோ, ஒரு சின்ன வீடியோ இருக்குது, அதை பார்ப்போம். பார்த்துட்ட பிறகு நம்ம அந்த வசனத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். எப்படி அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் வச்சு அந்த செய்கிறாரு. ஓகே, நாம் அப்படியே இந்த வீடியோ பார்ப்போம், பிறகு நம்ம இந்த வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். In the shadowed stillness of night, I stood upon the precipice of dread. Before me stretched an endless sea of bones, brittle whispers of lives forgotten, hollow relics of dreams decayed. The bones lay scattered, heaped high and sprawling wide. It was an empire reduced to dust. Death had danced here, wild and unbridled, leaving only echoes of past life and ruin. There was a tragedy to it all, a sadness. I could feel it. These people, whoever they were once alive with purpose. But what's dead is dead. Lay bare, a valley stretched with lifeless air. The echoes whisper through the dust, a silent grave of broken trust. The Lord spoke to me. He told me to prophesy to the bones. But could these dry bones live? Could the dead be raised again? I prophesied to the bones. I spoke life over them. And then a rattling. From the grip of oblivion, something stirred. Marrow and sinew wove together, knitting past and future, life and death.
bones were upright, but not yet alive. No spirit, no presence. Then the Lord spoke again. He told me to prophesy to the breath. He told me to call forth the wind, so these bones may be filled with the spirit of life. Before me, a legion born anew, their eyes blazing with the fire of revival. From ruin, hope arose, fierce and defiant. In the depths of desolation, life had found its voice, and the dead whispered defiance into eternity. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசினோம்னா ஜெயிக்க மாட்டோங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசினா தான் ஜெயிப்போம். இன்றைக்கி இந்த மெசேஜ்லேருந்து போகும்போது ஏனோ தானோன்னு போகாதீங்க. என் பிரச்சனைக்கு ஏற்ற சொல்யூஷனான வசனம் எதுன்னு கற்றுக்கிட்டு போங்க. உங்கள் பைபிள் திறந்துங்க, பைபிள் உள்ள வசனத்தை பேசுங்க. ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தி பள்ளத்தாக்குகள் நடுவில் நிறுத்தி ஒரு சேனையே கர்த்தர் எழுப்பார்னா, ஒரு சேனையை எழுப்பக்கூடிய வல்லமை உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நீங்கள் உங்களையே எழுப்பலைன்னா எப்படி? இன்றைக்கி ஒரு செயல் பண்ண போகிறோம். உங்கள் மேலேயே ஒரு வசனத்தை பேசிக்க போகிறீங்க. என்ன வசனத்தை பேச போகிறீங்க? ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் செய்வேன். நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பேன். ஒரு வசனத்தை பேசுங்க. இப்போ கண்ணை மூடிட்டு உங்கள் மேலே உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை பேசுங்க. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடியன், வாளாய் அல்ல தலையாவேன். வசனத்தை பேசிகிட்டே இருங்க. பெரும் சேனையாக எழும்ப வேண்டும் என்றால், பிரச்சனையை தாண்டி எழும்ப வேண்டும் என்றால், உங்கள் உடம்புல நரம்பு உண்டாக வேண்டும் என்றால் வசனத்தை பேசணும். எலும்பு உண்டாகணும்னா வசனத்தை பேசணும். தோல் உண்டாகணும்னா வசனத்தை பேசணும். சதை உண்டாகணும்னா வசனத்தை பேசணும். உயிர் உண்டாகணும்னா வசனத்தை பேசணும். நீ ஏன் மகனே இது அதெல்லாம் பேசுகிற? என் வசனத்தை பேசுவாயா? நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை நடத்த போகிறார். ஷிகாதாலாபா ஓரி பலதியாந்த நரபாஷதர பலதியாந்த நரபாக்கர பலபதர ஓரி பலபதர பலபர பலபாஷதர பலதியாந்த நரபாக்கர பலபது ஓதுர பலதியாந்த நரபாஷதர பல. These are the days of Ezekiel. The dry bones are becoming as flesh. These are the days of Ezekiel. The dry bones becoming as flesh. These are the days of your servant David, rebuilding a temple of praise. These are the days of the harvest. The fields are wide in your world. We are the laborers in your vineyard, declaring the word of the Lord. Behold, he comes, riding on the clouds, shining like the sun. At the trumpet's call, lift your voice.
This year of Jubilee, out of Zion's hill salvation comes. Behold, he comes, riding on the sun, shining like the sun. At the trumpet's call, lift your voice. This year of Jubilee, out of Zion's hill salvation comes. எசேக்கியேல் 37:1 இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி, தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போனார். இப்பொழுதும் கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாக்கும்படிக்கு அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சரீரத்தில் இருக்கிற கண்களை மூடிக்கொண்டு ஆவிக்குரிய கண்களை திறக்கப் போகிறீர்கள். எப்படி எசேக்கியேல் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாகி முதலில் அவர் கண்டது, நான் சொல்ல சொல்ல அந்த காரியங்களை நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. உங்க சரீர பிரகாரமான கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கையை எடுத்து உங்க கண் மேல வச்சுக்கோங்க. ஆவிக்குள்ளாகுங்க. கர்த்தர் சொன்ன இந்த வசனத்தின் படிக்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல முற்றிலுமாக உலர்ந்த எலும்புகள், உயிரே இல்லாத, ஜீவனே இல்லாத உலர்ந்த எலும்புகள் திரளாய் கிடக்கிறது. இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றார், தீர்க்க தரிசன முறைக்கு சொல்லுகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்களும் வாயை திறந்து சொல்லுங்களேன், உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு முன்னாடி எந்தெந்த காரியங்கள்லாம் உலர்ந்து போய் இருந்ததோ அந்த உலர்ந்த எலும்புகள் மேல நரம்புகள் சேர்ந்தது. அதை கண்களினால பாருங்கள். அதற்கு மேல தேவன் மாமிசத்தை உண்டாக்குகிறார். உங்க கண்களினால பாருங்க. See in the faith. உங்க விசுவாச கண்களால நான் சொல்லுகிற காரியங்களை பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள்லாம் உலர்ந்து போயிருக்கிறதோ அந்த உலர்ந்த எலும்புகள் மேல தேவன் நரம்புகளை உண்டு பண்ணுகிறார். தேவன் மாமிசத்தை உண்டு பண்ணுகிறார். தேவன் அதை தோலினால மூடுகிறார். இப்பொழுது ஆவியை கட்டளையிடுகிறார். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, அந்த ரூஹா என்கின்ற ஜீவ சுவாசத்தை அவனுடைய நாசில ஊதினாரு. அதே ஜீவ சுவாசம் தான் இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலையும் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி உள்ள பிரவேசிக்கும் பொழுதுதான் உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது. இதோ உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உலர்ந்த காரியங்கள், உலர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, உலர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உலர்ந்த சரீர பலன் உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உலர்ந்த பொருளாதாரம் இயேசுவின் நாமத்தினால உயிர் அடையட்டும். உலர்ந்த கல்வி உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உலர்ந்து போய் இருக்கிற குடும்ப வாழ்க்கை உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. உலர்ந்து போய் இருக்கிற உங்கள் ஊழியம் உயிர் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரி பலதி ஆந்தன பாஷந்தரி கரபல வதர வலதர பலதியா. ஓரி பலதி ஆந்தன வாக்கர பல வதர பாஷந்தர பலதி ஆந்தன வாக்கர பலவம். கர்த்தர் உங்களை ஆவிக்குள்ளாக்கி இருக்கிறார். எழும்புங்கள், எழும்புங்கள், எழும்புங்கள். Rise up, rise up, rise up for God, rise up for God, rise up for God. Yes, you are that Ezekiel. Yes, you are that Ezekiel. நீங்க தான் அந்த எசேக்கியேல். நீங்க தான் அந்த எசேக்கியேல். நீங்க தான் அந்த எசேக்கியேல். எழும்பி அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையும்படிக்கு பேச போகிறோம். எப்படி பேச போறோம்னா 360 டிகிரிஸும் பேச போகிறோம்.
எந்தெந்த இடத்துலாம் உயிரே இல்லாம இருக்கோ, ஒழுங்கினமா இருக்கோ, பலன் இல்லாம இருக்கோ, குறைவுகள் இருக்கோ, அந்த இடத்துல பேச போறீங்க. கண்களை திறந்து கொள்ளுங்க. அப்படியே ஒரு யூ டர்ன் நம்ம அப்படியே பண்ண போறோம். அபவுட் டர்ன் நம்ம எடுக்க போறோம். இயேசுவின் நாமத்தினால அப்படியே திரும்ப போறோம். இயேசுவின் நாமத்தினால உலர்ந்த எலும்புகளை உயிரடையுங்கள். 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 இயேசுவின் நாமத்தினால உலர்ந்த எலும்புகளை உயிர் அடையுங்கள். நம்ம வாழுகிற பகுதியில எந்தெந்த காரியங்கள் உலர்ந்து போயிருக்கிறதோ எல்லா இடத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய ரூவா, தேவனாகிய கர்த்தருடைய ஆவி, தேவனாகிய கர்த்தருடைய ஆவி, தேவனாகிய கர்த்தருடைய ஆவி, தேவனாகிய கர்த்தருடைய ஆவி பிரவேசிக்கட்டும். தேவனாகிய கர்த்தருடைய ஆவி பிரவேசிக்கட்டும். உயிரடைவதாக, 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 உயிரடைவதாக. இயேசுவின் நாமத்தினால we proclaim it in the name of our Lord Jesus Christ. Let the dry bones rise up as great army. உங்களுடைய பட்டயத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் உங்க கையில கொடுக்கப்பட்ட பட்டயம். இதுதான் உங்க கையில கொடுக்கப்பட்ட பட்டயம். எஸ், மகா திரளான பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. மகா பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. மகா பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. சொல்லலாமா? மகா பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. மகா பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. மகா பெரிய சேனை கர்த்தருக்காக எழும்புகிறது. உமக்கு நன்றி ராஜா. இந்த GI 611 சபைகள் அனைத்தையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலத்துல எழுப்புதலை எங்கள் மூலமாக தேசத்திற்கு அனுப்புவீராக. எங்கள் மூலமாக அனுப்புவீராக. நாங்கள் போகிறோம், நாங்கள் போகிறோம். சொல்லுங்க டாடி கிட்ட சொல்லுங்க, டாடி நான் போறேன்ப்பா, என்ன அனுப்புங்க, என்ன அனுப்புங்க. Lord send me, Lord send me, Lord send me, Lord send me to the nation Lord. நீங்க போறீங்க. எந்தெந்த வாழ்க்கைகள் உலர்ந்து போயிருக்கிறதோ அவங்களுக்கு போய் ஆண்டவருடைய ஆவியை பேசுங்க. ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாகி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. எந்தெந்த வாழ்க்கையில குழப்பம் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, போராட்டம் இருக்கோ, பலவீனம் இருக்கோ, போய் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை செய்யுங்கள். கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறுங்கள். கர்த்தர் இதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். The calling of the Lord is upon every one of you, my beloved children. கர்த்தருடைய அழைப்பு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேல இருக்கு. ஏதோ நானும் சண்டே சர்வீஸ்க்கு வந்தேன் நம்ம வரல. The Lord has called you. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார் மகனே. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். போங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல இருக்கு. நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட வருவார். நீங்க கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வீர்களாக. பல உலர்ந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். ஆமென் சொல்லுங்க. பல உலர்ந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். ஆமென் சொல்லுங்க. பல உலர்ந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓரி பலதியா ஷந்தரி கரபல. பொழுதும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மகா பெரிய தீர்க்க தரிசனத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே அமர்ந்து கொள்ளுவோம். இந்த வாரம் முழுவதும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்லே நம்ம பார்க்க போறோம். எஸ், எந்த இடத்துல ஒழுங்கின்மை இருக்கோ, எந்த இடத்துல வெறுமை இருக்கோ, எந்த இடத்துல ஒண்ணுமே இல்லையோ, நீங்க அதை இமேஜின் பண்ணுங்க. விசுவாச கண்களினால் அவைகளை பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் ஜீவனை கொடுக்க போகிறார். கர்த்தர் உயிரை தரப்போகிறார். உங்க பர்ஸ்ல உயிரே இல்லையா? உங்க பர்ஸ் ஒண்ணுமே இல்லாம இருக்கா? ஜீவனை பேசுங்க. பொருளாதாரத்துல பேசுங்க. உங்க வீட்டுல பேசுங்க. உங்க வாழ்க்கையில பேசுங்க. கர்த்தர் இந்த வாரத்துல பெரிய காரியங்களை நம்முடைய சபைகளில செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட்
ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக்கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைக்குள்ள நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.